கர்த்தர் அருவருக்கிற காரியம் மேட்டிமையான கண். நம்ம பேச மாட்டோம், பெருமை பேச மாட்டோம், ஆனா பார்வை காண்பித்து கொடுப்போம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம சாட்சி மற்றவங்க ஹான்னு கேட்கணும், ஆனா அவங்க சாட்சியை நம்ம கேட்கணும். இல்ல சிலர் சொல்லுவோம், இப்படி கர்த்தர் எனக்கு செய்வார், இதெல்லாம் என்ன கர்த்தர் எங்களுக்கு செய்தார் பாருங்க. அதுல நல்ல விஷயம் சொல்றதுல, ஆனா கர்த்தருக்கு சோதனை. கர்த்தர் எனக்கு ஒரு பைக் வாங்க கிருபை செய்தார். எங்க வீட்டுல பைக் விட இடம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பெருமை, இந்த சனகரிப்பு பாத்தீங்கன்னா ஏசாயா 37 அவன் ஒவ்வொரு ஏரியாவையா ஜெயிச்சுட்டு வரான். இப்ப எங்க வரான் அப்படின்னா, எசேக்கியா இருக்கிற யூதா பட்டணத்துக்கு வரான். நின்று பெருமை பேசுவான் பாருங்க. அதாவது மொத்த ஜெயமும் ஒத்த பெருமையில அவுட் ஆயிட்டு. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 37:23. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ? உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். நீ யார பேசின? யாருக்கு விரோதமாய் தூஷித்த? நமக்கு தெரியும். ஒரு தூதனை தான் அனுப்பினார். 24வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் ஊழியக்காரரை கொண்டு. இல்ல, 22வது வசனம். சீயோன் குமாரத்தியாக கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். நீ பெருமை பேசினல்ல, நீ மேட்டிமையாய் கண்களை ஏறெடுத்து பார்த்தல்ல, இன்னொருத்தங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒன்னு நான் கீழே தள்ளுறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லி என்ன செய்தார்னா, ஒரு தூதன் அனுப்பினார். அதுதான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மொத்த ஜெயமும், மொத்த விக்டரி, மொத்த அந்த சம்பத் எல்லாமே ஒரு தூதன் அனுப்பி க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு தேவனுக்கு எது மேல வெறுப்பு தெரியுமா? இந்த மேட்டிமை. தீருவின் அதிபதி என்று எசேக்கியேல் 28 இது தள்ளப்பட்டவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து தள்ளப்பட்ட லூசிபர். இங்கெல்லாம் அடையாளமாக இங்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் இருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல். கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார், அதை பார்க்கல. 5வது வசனத்துல உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. 17வது வசனத்துல உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால நீயே என்ன சொல்லிட்டேன்னா, நான் தேவன் அப்படின்ட்ட. இதுதான் லூசிபர் பண்ணான். இதுலதான் கர்த்தர் விழத்தள்ளினார். இந்த பெருமை, அவன் எவ்வளவு விரும்பப்படத்தக்கவன். அதாவது யாருக்கும் கொடுக்காத ஸ்பெஷல் எல்லாம் கொடுக்கப்பட்டது இவனுக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்னா, நான் தேவன், நான் தேவன். தன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போலாக்கி, அந்த மகிமை எனக்கு வரணும், அந்த கிரெடிட் எனக்கு வரணும். நான் புகழ்கிற 4 வார்த்தையில என்ன பத்தி 2 வார்த்தை இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம். இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, அவனுக்கு செல்வம் பெருகிட்டு, அவனுக்கு அழகு இருக்கிறது. ஆண்டவர் எதை 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 கர்த்தர் நமக்கு விசேஷமாய் தருகிறாரோ அதிலே தாழ்மை உள்ளவர்களாய், அதுல இன்னும் பெருக பழக வேண்டும். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களை விட மரியாளை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இப்படி மேல வைக்கும் போது மரியாள் சொல்லுகிறார்கள், அடிமையின் தாழ்மை. இதோ நான் ஆண்டவருக்கு
அடிமை. மரியாள் தன்னை எல்லார விட கீழே வைக்கிறாங்க. கர்த்தர் மரியாளை எல்லார விட கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் அப்ப எல்லா விதத்திலும் பெருமைப்படத்தக்கவர், பெருமை கொள்ளுகிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆனா அவருக்கு என்ன இல்லை அப்படின்னா பெருமை இல்லை. அதனாலதான் அவர் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறார். ஏய், என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கு? அந்த காக்கை குஞ்சு, காக்கை குஞ்சு அங்க சேராவீன்கள் துதியில் இருக்கும் போது அந்த சின்ன காக்கை குஞ்சு ஆகாரத்துக்காக ஆண் கத்தும் போது அவர் அங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல, ஓஹோ, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. அசீரியனை குறித்தும் கர்த்தர் இதே சொல்லுகிறார், கேளுங்கள். 31 எசேக்கியேல் 31 இதோ 3வது வசனத்தில், இதோ அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாய் இருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனிக்கொழுந்து உயர்ந்திருந்தது. அடுத்த வசனத்தை கவனிங்க. அவன் இப்படி வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விட்டது. ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அது இப்படி வளர்றதுக்கு காரணம் என்ன? தண்ணீர்கள். தண்ணீரால வளர்ந்துச்சு. அது எங்கேயோ நாட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆழம் உள்ள இடத்துல, தண்ணீர் உள்ள இடத்துல, ஆழம் உள்ள இடம்னா வேற அதிகமா போகலாம். நல்ல செழிப்பான தண்ணீர் உள்ள இடத்துல சுற்றிலும் ஆறுகள். இன்னும் சொல்லணும்னா தண்ணீர் பஞ்சமே காணாத இல்லாத ஒரு நிலையில நாட்டப்பட்ட விருட்சம் எப்படி வளருமோ அப்படி கர்த்தர் அசீரியனை வளர விடுகிறார். தண்ணீரினால், தண்ணீர்கள் அதை பெரிதும், அப்படிதான் இருக்கு, உயர்த்தியும் ஆக்கின. அது உயர்ந்தது. 9வது வசனம், தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. இதுவும் அவனை தள்ளப்பட்டவனை குறித்து சொல்லப்பட்டதுதான். அப்படி லூசிபரை கர்த்தர் எப்படி வச்சிருந்தார் பாருங்க, எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தார் பாருங்க. எல்லா, அதாவது மற்ற தூதர்கள் இவனை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு உயர்த்தி வைத்திருந்தார். ஏதேனில் உள்ள விருட்சங்கள் என்று சொல்லும் போது அது அவர் உலாவுகிற இடம் அல்லவா? ஆனால் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையானது. வளர்ந்துட்டோம். எப்படி வளர்ந்தோம்? யாரால வளர்ந்தோம்? எதனால வளர்ந்தோம்? இத நம்ம என்னைக்கு மறக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளை எது பிடிக்கும் தெரியுமா? நான் வளர்ந்தேன், நான் வளர்ந்தேன். வளர்த்தியில மேட்டிமையானது. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 11வது வசனத்துல, நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமை உள்ளவன் கையிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை தேவன் ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கும் போது அந்த இடத்துல நாம பெருமைப்படுவோம் என்றால், நம்மை விட இன்னொருவனை நம் பக்கத்திலே உயர்த்தி நம்மை தாழ்த்த கர்த்தர் தயங்க மாட்டார். வஸ்தி மகா சௌந்தரியம் உள்ளவர், மகா ரூபவதி. எஸ்தர் ரூபவதி. ஆனா வஸ்தியை கம்பேர் பண்ணும் போது நத்திங். ஆனா வஸ்திய கர்த்தர் தூக்கிட்டு எஸ்தரை வைத்தார்.
இங்க அதுதான் நடக்கிறது. ஏதேனில் உள்ள எல்லா விருட்சத்தை விட உயர்ந்தது, ஆனா தன் வளர்த்தியிலே மேட்டிமையாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, உயர்த்துறது ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாது. ஒரே இரவுல ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஆனா அந்த வளர்ச்சி, அந்த உயர்வு நமக்குள்ளே மேட்டிமையை எவ்விதத்திலும் கொண்டு வருமானால், ஆமென். இந்த வேர்டை இப்படி ஆவியானவர் எழுத வைத்தார். நான் தான் என்னை தவிர என்று எண்ணும் போது நமக்கு மேலாக ஒருவனை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நான் தான் என்னை தவிர என்று நாம என்னைக்கு எண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு மேல ஒருத்தனை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இதை ஒரு தேவ பிள்ளை மறந்து விடவே கூடாது. இருக்கிற ஜனங்களிலே உயரமானவன் சவுல். நான் தான் என்னை தவிர என்ற நிலையில் இருந்த போது, ஹல்லேலூயா, அரசனாவதற்கு எந்த விதத்திலும் சாமுவேல் பார்வையில கூட தகுதி இல்லாதவனாய் காணப்பட்ட தாவீதை கர்த்தர் எழும்ப பண்ணி, தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுப்பார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுப்பார், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்தெடுப்பார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், இந்த வார்த்தை ஆழத்துல நம்ம என்னங்க பெருமைப்படுறது, ஆண்டவர் உயர்ந்தவராயிருந்தும். என்ன அழகா இருக்கு தமிழ்ல, உயர்ந்தவராயிருந்தும். ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கூட இது அவங்க ஆண்டவர் உங்களை வந்து பார்க்கணும். நீங்க என்ன ஆண்டவர் எத்தி பார்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லா விதத்துல இந்த வேர்டை உங்க மனசுல வச்சுக்கோங்க, மனசு நிறையட்டும். அதனால சில வேர்டை ரிப்பீட் பண்ண ரீசன் என்னன்னா, அந்த வேர்டால மனசு நிரம்பணும், நம்முடைய சுபாவம் சேஞ்ச் ஆகும், நம்முடைய பார்வை சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா. 10,000 கடனை கர்த்தர் ஒருத்தனுக்கு மன்னிக்க அவன் 100 மன்னிக்க தயங்கிட்டு நிக்கிறான். சொல்லுவார்ல, கர்த்தர் கூப்பிட்டு அவ்வளவுதான் 10,000 மன்னிச்சுட்டு சிம்பிளா அவர் மன்னிச்சு விட்டுறாரு. இவருக்கு 100 மன்னிக்கிறதுக்கு முடியாது. நம்ம சில காரியத்திலாம் ரொம்ப பெருமை பாராட்டுவோம் தெரியுமா? ஆண்டவர் அப்படி பார்த்தார், டேய் என்ன போட்டிருக்க? ஆண்டவர், நான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் உன் அருகே கடந்து வந்த போது உன் காலம் பருவ காலமா இருந்துச்சு. என் வஸ்திரத்தை நான் உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை, ஆண்டவர் வெளியே சொல்லாதீங்க, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால்